என்னடா எடுத்துன குப்பையை கட்டன்னு பாக்குறீங்களா? அந்த குப்பையை அல்றவங்க தான் தூக்கிட்டு நீங்க உட்கார வச்சீங்களே வேலை இல்லாம. வேற என்ன பண்றது? அவங்களுக்கு அவங்க வேலையை வந்து நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இதற்கு அரசாங்கத்துக்கு தான் கோரிக்கை வச்சாங்க. இப்போ மாணவர்களாக எங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கை நம்மளும் நிறைவேற்றணும். அவங்க கேட்கிற ஒரே விஷயம் தான், காலேஜ் பிரேக் டைம்ல நீங்க எல்லாருமே வந்து உங்களோட ஒரு முழக்கத்தை வந்து வெளியிடுங்க. லைக் ஹேஷ்டாக்ஸ், இந்த மாதிரி போஸ்ட், ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு அவங்க வந்து நீங்க வைரல் பண்ணாதான் வந்து இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். உங்கள்கிட்ட வந்து தான் ஒரு மாற்றம் வந்து உருவாகணும். நம்ம மாணவர்களாக நம்மகிட்ட இருந்தா ஒரு மாற்றம் உருவானாதான் நம்ம அந்த இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நீதியை கிடைக்க முடியும். நாளைக்கு வந்து நம்மளுக்கு தீர்ப்பு கிடைக்குது. சோ எல்லாருமே வந்து உங்க பிரேக் டைம்ல நம்ம நம்ம அம்மா அப்பா இவங்கெல்லாம் இங்க அவங்களுக்காக நம்மளுடைய கழிவுகளையும் நம்மளுடைய குப்பைகள் நம்ம போட்ட குப்பைகளை அல்ற இவங்களுக்காக நம்ம தான் போராடணும். நாங்க போராடிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களுடைய சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்க. இவங்களுடைய போராட்டம் வெற்றி பெற உங்களிடம் நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.